கடமை படம் போறாங்க. பார்த்துடி. ஆமா அல்ல விடுறான் போல இருக்குதுங்க பின்னாடி உட்காந்துட்டு. பைக்கில் ப்ரோ நீ ஓட்டுறது காரு ப்ரோ. ஹாய் மார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருக்கேன் நம்புறேன். ஃபைனலி ஒரு லாங் ரைட் வந்து கிளம்பியாச்சுங்க. எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா கோவா வரைக்கும் போகிறேங்க. கோவானே நீங்கள் நினைக்கிறீங்க பெரிய கோவாலாம் போல, மினி கோவாக்கு தான் போகிறோம். மினி கோவானா வேறு எங்கேயுமே இல்லைங்க, வர்க்கலாக்கு தாங்க போகிறோம். ஸோ காட்ஸ் ஹோன் கண்ட்ரியான கேரளாவில் தான் இருக்குது வர்க்கலாக்கு தான் நம்ம போகிறோம். வர்க்கலாவோட ஒரு சின்ன ஒரு செல்ல பேர் அப்படின்னே சொல்லலாம், நம்மளோட மினி கோவா அப்படின்னு சொல்லி வந்து அழைப்பாங்க. அங்கே தான் கிளம்பிட்டோம். யார் கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தா நம்ம மாமா வந்தால் நம்ம மாமா வந்து சேலத்துலேருந்து காட்டோடு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான் நமக்காக. நம்ம வந்து கொடைக்கானலேருந்து இப்போ வந்து காட்டோடுக்கு வந்து போகிறோங்க. போயிட்டு அப்படியே என்ன ஏதுன்றதுலாம் நம்ம வந்து அங்கே வச்சு பிளான் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம பிளான் பண்ணுறது எதுவுமே நடக்காது, அது தெரிஞ்ச விஷயம் தான். நம்மளோட சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா மறக்காம சப்ஸ்கிரைப் தெரிவிச்சுக்கோங்க. ஸோ வாங்க வண்டி எடுத்துகிட்டு பறக்கலாம். ஓகே ஃபைனலி ரைடு கிளம்பியாச்சு. ரைடுக்கு எத்தனை மணிக்கு நம்ம கிளம்புறோம்? 6:11 கிளம்புறோங்க. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டால் ஆமாங்க நைட் ரைட் பண்ண போகிறோம். பட் என் வாழ்நாளே நைட் ரைட் பண்ணவே கூடாதுன்னு இருந்தேன். ஒருத்தனால வந்து பண்ண வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து பகலில் தான் போகலான்னு நினச்சேன். என் பையன் பார்த்துட்டான், ஓகேடா நைட் ரைடே பண்ணலாம், நைட் ரைட் பண்ணுறதால என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி கேட்டான். நம்ம வந்து பெட்ரோல் பங்க்கில் வந்து பெட்ரோல் போட்டு வந்து கிளம்பியாச்சுங்க. பட் வந்து டேங்க் ஃபுல் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தா 700 தாங்க பிடிச்சி. நம்ம வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி பெட்ரோல் வச்சு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுனாலே நமக்கு வந்து டேங்க் ஃபுல் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க பிடிக்குது. ஃபுல் ட்ரையாக ஓடுறதில்ல. கேரளாவுக்கு போகிறேங்க ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போகிறோம். அங்கே வந்து கேமரா வந்து பேனா என்ன ஏது அப்படின்றது வந்து நமக்கு தெரில. பட் வந்து அது தெரியாத மாதிரியே நம்ம இருந்துக்குவோம். அங்கே யாராச்சும் நம்மளை பிடிச்சி இப்படி இதெல்லாம் அலோட் கிடையாது, ஆக்ஷன் கேமராலாம் கோப்ரோ இல்லை, இது ஆக்ஷன் கேமரா தான், இது வந்து அலோட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து மொபைல் வந்து லாக் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பார்த்துக்கலாம். ஒர்க்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாங்க. ஸோ ஒர்க்கில் வந்து இப்போ தான் சீசன் டைம் வேறுன்னு சொல்லியிருக்காங்க. பட் எப்படி இருக்க போகணும்னு தெரில. நம்ம ரூம் எதுவும் புக்கிங் பண்ணல, அப்படியே அவசரடிகள் தாங்க கிளம்பியாச்சு. நம்ம மாமா வந்து சேலத்துலேருந்து திண்டுக்கல்லேருந்து இப்போ வத்தலகுண்டே வந்துட்டானாமா. ஆனால் நம்ம இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்புறோம். கிட்டத்தட்ட வேணும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கிட்ட கீழே வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. காட்டு ரோட்டை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நைட்டே அழுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நைட்டு ஆனால் மிட் நைட்டில் நம்ம அங்கே போய் ரீச் ஆயிடுவாங்க ஒர்க்கில். அப்புறம் நைட் எங்கே நம்ம ஸ்டே பண்ண போகிறோம், எங்கே ரூம் எடுக்க போகிறோம், என்ன ஏதுன்றது நோ பிளானுங்க. ஒரு பிளானுமே இல்லை. அங்கே போய்ட்டு நம்ம பார்த்துக்குவோம் என்ன ஏதுன்றதுலாம். அதேமாதிரி வந்து ஃபோன் டைம் நடந்துச்சுல, நமக்கு மெமரி கார்டு யாராவது ஆச்சுல, அந்த மாதிரிலாம் அந்த டைம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் 4-5 மெமரி கார்டு வந்து நம்ம இருக்குதுங்க. பட் ஆனால் கேமராக்குன்னு ஒரே ஒரு மெமரி கார்டு தான் செட் ஆகுது. பட் மிச்ச மெமரி கார்டெலாம் செட் ஆக மாட்டேங்குது. நம்ம வந்து ஸ்டோரேஜுக்கு வேணால் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பார்த்துக்குவோம். நைட் லாக் வந்து நைட் ரைட் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நானே இப்போ நைட் ரைட் வந்து பண்ணிட்டு இருக்கேங்க. பட் நைட் ரைட் பண்ணுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த பாருங்க இந்த மாதிரி லைட் வந்து கண்ணிலே அடிப்பாங்க, அதாங்க ஒரு கடுப்பு. காட்ஸ் ஓன் கண்ட்ரிங்க கேரளா. ஏன்னா நேச்சர் அழகு வந்து அவ்வளோ கொட்டி கிடக்குங்க. ஓகே தலைவா, லைட்டாக வலி கூடியா ஏறி போயிடுறேன்யா. ஓகேங்க ஃப்ரீ ரோடுங்க. ஆக்சுவலாக மழை வெளுத்து வாங்கிட்டு இருந்துச்சுங்க. ஏன் பெஞ்சு எதுக்கு பெஞ்சுன்னு தெரில, அப்படியே சடனாக மழை வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இதடா ஊருக்கு போகிறோமே, இந்த நேரம் பார்த்து மழை வேறு வெல்கம் நம்மளை பண்ணுதே, சரி வழியனுப்ப வருது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் ஃபைன் ஓகேங்க. பட் வந்து இதாகிடுச்சு இப்போ. ஆனால் குளிருதுங்க, பரவாயில்ல. அங்கே வரைக்கும் நமக்கு வந்து குளிர் தெரில. இங்கே வந்து நம்ம காட்டுக்குள்ளே வந்து என்ட்ரான உடனே, ஃபாரஸ்ட்டில் என்ட்ரான உடனே குளிர் பயங்கரமாக இருக்குதுப்பா அப்பப்பா. ஓகேங்க, நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுக்குங்க. வர்க்கலா ரைடில் வந்து கேரளாவில் போய் பூந்து விளாட்றோம் கேரளாவில். ஐயோ கண்ணே தெரிய மாட்டேங்குது, லைட்டாக போட்டுக்கோம். உண்மையில அப்படி தான் பாருக்குது, கண்ணே தெரிய மாட்டேங்குது. பேகு கூட கட்டலைங்க, தூக்கி முதுகில் மாட்டிட்டு போயிட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா நமக்காக இங்கே ஒரு ஜீவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அது வந்து வெயிட் பண்ண வைக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் வந்து கடுப்பான விஷயங்க. என்னடா வந்துட்டோமே இன்னும் ஆலையை காணாமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் பையன். அங்கே ஆக்சுவலாக பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க போட்டிருக்கோம். ஓகே ஃபைன், அதே கரெக்டாக இருக்கும் தான் நம்புகிறோம். பார்த்துக்குவோம், பற்றாக்குறைக்கு வேறு ஏதாச்சும் பிளான் பண்ணிக்குவோம். பழனி பிரிவுக்கிட்ட வந்துட்டாங்க. நம்மளோட பெருமாள் மலை, மேல் பெருமாள் மலைக்கிட்ட வந்தாச்சு. அடி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தான் வந்துச்சு, இந்த இருக்கு பாருங்க. ஆனால் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தெரிலப்பா, அது உண்மையிலே தெரிலப்பா. அது கண்ணு வந்து பிளாஸ்ட் ஆயிருங்க. ஏன் அப்படி சொல்லனா, தூசி அடிக்குது இப்பயே. எப்படியாச்சும் இந்த வேனை மட்டும் ஓட்ட வாங்கிட்டோம்னா நம்ம தட்டி பறந்து போய் விடலாம். ஆனால் இதமான ஸ்பீடில் தான் போவோம், கொஞ்சம் குயிக்காகவே போயிடும். பெருமாள் மலைலாம் மழையே இல்லை போல இருக்குதுப்பா, ரோடெலாம் காஞ்சி தான் இருக்குது. அவ்வளோதாங்க, சைடு மட்டும் வாங்கிட்டோம்னா நம்ம தாங்க. நம்ம தான் கும்பகர வாட்டர் ஃபால்ஸ். நம்ம வந்து டே டைத்தில் வந்தோம்னா இந்த பக்கம் வந்து நம்ம போயிருக்கலாம், அடுக்க வழி இறங்கி இருக்கலாம். அடுக்க வழினா இவன் நம்ம ஈஸி தான். இங்கேருந்து கும்பகர வாட்டர் ஃபால்ஸே 30 கிலோமீட்டர் தான் போட்டிருக்காங்க. அங்கேருந்து நம்ம பெரிய குளத்துக்கு வந்து ரொம்ப பக்கமாக இருந்திருக்கும். நம்ம மாமா பெரிய குளத்துக்கு வர சொல்லியிருக்கலாம். பட் வந்து அன்டைத்தில் வந்து அந்த வழி யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம்
கொஞ்சம் ஆகாத காரியம். பட் நோ ப்ராப்ளம், பார்த்துக்குவோம். ஆஹா, ஹேண்ட்லிங்லாம் பக்காவாக இருக்குதுங்க. மாப்பிள்ளை எவ்வளோ நாள் கழிச்சு ஓட்டினாலுமே நமக்கு அந்த ஹேண்ட்லிங்கிறதுல வந்து குறைந்த விதமாகவே இருக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா ஹில்ஸ் ரைடர்னால நம்ம வந்து ஹில்ஸில் வந்து பூந்து விளையாடலாங்க. நமக்கு வந்து பிளெயின்ஸ்ன்றது வந்து இன்னும் கொஞ்சம் பழகணும், இன்னும் கொஞ்சம் நல்லாவே பழகணும். ஹில்ஸ்ன்றது வந்து நமக்கு அத்துப்படி ஆகி போச்சு. ஏன்னா நம்ம பிறந்தலேருந்தே ஹில்ஸ் தானே, ஹில்ஸ்லேயே வண்டி ஓட்டி பழகியாச்சு. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து போயிடுவோம். ஆனால் வந்து கான்சென்ட்ரேஷனாக தான் நம்ம வந்து போவோம். கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த இடத்துலையுமே மிஸ் பண்ண மாட்டோம். மேபி கேரளாக்குள்ளே போனால் வேணால் மிஸ் ஆகலாம். இந்தமாரி வந்து ஓட்டக்கும் தப்பு ப்ரோ. ஏபி ப்ரோ, இது ரொம்ப ரொம்ப தப்பு ப்ரோ. பைக்கில் ப்ரோ நீங்கள் ஓட்டுறது, காரு ப்ரோ மனசில் வச்சுட்டு ஓவர்டேக் பண்ணுங்க ப்ரோ. பைக்கில் கூட அந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணக்கூடாதுங்க. ஹிடன் டர்னிங்லாம் அசால்ட்டாக கூட ஏறிட்டு இருக்காருங்க மனுஷனானே தெரில அவரு. இந்தமாரி இடத்துல வந்து ஓவர்டேக் பண்ணலாம். இவரை மட்டும் ஓவர்டேக் பண்ணுறோன்னா நம்ம ஓவர்டேக் பண்ணிக்கலாங்க. சடனாக வண்டியை மட்டும் ஆப்போசிட்டுக்கு மட்டும் எடுத்து போயிடாதீங்க. வண்டியை விட்டு முதல் பாருங்கள், வண்டி எதுவும் வருதாண்டி. டேர்னிங் வருது, ஹிடன் டர்னிங். அதுவும் பிளைன்ஸில் ஓட்டுற நல்ல புண்ணியவானுங்களா. நீங்கள் பிளைன்ஸில் ஓட்டுற மாதிரி ஹில்ஸில் வண்டி ஓட்டவே முடியாது. உங்களுக்கு ஸ்கில்லு தர வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்லோவாகவே வாங்க. யார் முறுக்கிட்டு போனாலும் சரி, யார் வேகமாக போனாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த ஸ்கில்லு வந்து இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்லோவாகவே வாங்கப்பா. அவ்வளோதான் சொல்ல முடியும் உங்களுக்கு. ஏன்னா என்னடா அவனே முறுக்கிட்டு போகிறான், நம்ம போகக்கூடாது வைக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் இது பண்ணிடாதீங்க. இப்போ நானுமே முறுக்கிட்டுலாம் போல ஒரு இதமான ஸ்பீடில் தான் வந்து நான் க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். குரங்கு சேட்டைலாம் நம்ம பண்ணணுங்க. பண்ணலாம் எப்படி? எந்திரிச்சுட்டு ஓட்டுறது நல்லா இருக்குதுப்பா ஆஃப் ரோடிங்கு. உண்மையிலே சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன், ஒரு ஆஃப் ரோடிங் நம்ம பண்ணே ஆகிறோம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம மாப்பிள்ளைக்கே ஏதாச்சும் ஆனாலும் எதுவும் ஆக விட மாட்டோம். சப்போஸ் நம்ம மாப்பிள்ளைக்கே ஏதாச்சும் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஆஃப் ரோடிங் பண்ணுறோம். நம்ம மாப்பிள்ளையே பண்ணுறோம். மாப்பிள்ளை எந்த விதத்தில் குறைஞ்சிருங்க, அப்படி மாப்பிள்ளைக்கு ஒன்றும் ஆக விட்டுற மாட்டோம். இதனால சொல்கிறேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க. ஓகே, மயிலாடும்பாறைக்கிட்ட வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு மைலேஜ் சுத்தமாக கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த ரயிலெலாம். ஏன்னா நான் அனுபவம் சித்திரவாதப்படுத்தி ஓட்டிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். வண்டியை அனுபவிச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன் நம்ம வண்டியை. 200cc வாங்கியாச்சு. நம்ம மைலேஜுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா அது வந்து கதைக்காகாது. அந்த பவரை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆக்சுவலாக பவர் ஃபீல் பண்ண முடிஞ்சு அப்படின்னா மைலேஜ் எதிர்பார்க்க முடியாது. மைலேஜ் எதிர்பார்த்தா அப்படின்னா பவர் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ காற்றோட வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம மாமாவும் இங்கே தான் இருக்கான். ஸோ கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்தே பையன் கூட தான் இருந்தேன். ஆனால் நான் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டேன்டா, நீ கொஞ்சம் குட்டையாக இருக்க. சின்ன வயசுலேருந்தே வேறு லெவலில் ஒரு பாண்டிங் நமக்குள்ளே, நமக்கு நம்ம அம்மாக்கும். பட் வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டு ரோட்டில் இருக்கோம். காட்டு ரோடுக்கு எத்தனை மணிக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 7:21 வந்துச்சு. வந்துட்டு அப்படியே கொஞ்சம் டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே சில் பண்ணியாச்சு. இப்போ டைம் எத்தனை ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டோம்னா 7:45 ஆச்சுங்க மணி. இப்போ வந்து நம்ம போய் நேராக தேனியில் போயிட்டு தேனியில் வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு பிளான் போயிட்டு இருக்குது. என்னது வந்து சரியாக தெரிலங்க. ஸோ நம்ம வந்து இப்போ தேனிக்கு போனால் தான் என்னன்றதே தெரியும். தேனியில் மேபி ரூம்ஸ் எதுவும் கம்மி லோ பட்ஜெட்டில் கிடச்சி அப்படின்னோம்னா நம்ம வந்து அப்படியே நேராக தேனிக்கு போயிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து ஒரு நைட்டாகவே ஒர்க்கெல்லாம் போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான். என்னடா சொல்கிறேன், போயிடலாமா? ஓகே, போகலாம். ஓகே, அதாங்க என்னன்றதை பார்த்துட்டு வந்து நான் தேனிக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு எப்படின்றத வந்து நான் சொல்கிறேங்க. ஸோ நம்மளோட சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் கூட ஒரு பிளாக் அண்ட் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க அப்படி வண்டியை பறக்கலாம். ஓகேங்க, ஸோ நம்மளோட தேனிக்கு வந்து இன்னும் வந்து 19 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஸோ வந்து 1/2 hour ஜேர்னி வந்து கட்டுது. பட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போயிடும். நீங்கள் உட்காரி. ஆக்சுவலாக வந்து என்ன ஒரு இதுனா, நம்ம இதில் வந்து கேரியர் வந்து நம்ம போடலையா, அதனால் வந்து பேகே பாதி இடத்த பிடிச்சிருச்சு. இப்போ இந்த இருக்க இடத்துல தான் நானும் மாமாவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க. பட் நாளைக்கு ரூம் அங்கே ஒர்க்கில் போய்ட்டோம்னா ரூம் எடுத்துக்கலாங்க. ரூமில் வந்து நம்ம லக்கேஜஸ்லாம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக தேனிக்கு போயிட்டு தேனியில் சாப்பிட்டுட்டு அப்படியே ரூம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுங்க. பட் வந்து என்னன்றது வந்து இன்னும் கன்ஃபார்மாக ஆகலை. பட் வந்து நம்ம அப்படியே போக வந்து பார்த்துக்கோங்க. இன்னாய்ஸ் வந்து இப்போ ஓவராக இருந்திருக்கும், இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்திருக்கும். அது காரணம் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம வைசர் திறந்து தாங்க ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ விசிபிலிட்டி சுத்தமாகவே இல்லை வைசர் போட்டோம்னா. ஆக்சுவலாக நம்ம மாமாக்கிட்ட வந்து கியர் கட்டிங் அப்படின்றது வந்து சுத்தமாகவே கிடையாதுங்க. ஸோ கியர் கட்டிங் பண்ண தெரியுமாடான்னு கேட்டால் கியர் கட்டிங் என்னான்னு கேட்குறாங்க. பட் வந்து பார்த்துக்கோங்க, ஏன் அப்படின்னா மாமா வந்து பிளைன்ஸ்லேயே ஓட்டி வந்து பழக்கம். அதனால் வந்து பைலுக்கு வந்து கியர் கட்டிங்கிறது வந்து பெருசாக வந்து தெரில. அதே மாமா மாதிரியே தெரியாமல் நிறையா பேர் இருப்பீங்க. ஆக்சுவலாக இப்போ என் மாமாக்கே தெரியல கியர் கட்டிங் பண்ணுறது வந்து எப்படி அப்படின்றது. அந்தமாரி வந்து நிறைய பேர் இருப்பீங்கல்ல. நீங்கள்லாம் வந்து கமெண்ட் வந்து சொல்லுங்கள். குறைஞ்சது ஒரு 5 கமெண்ட்னாச்சும் கியர் கட்டிங் வீடியோ வந்து பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நான் வந்து A to Z வந்து கியர் கட்டிங்னா என்ன, அது வந்து எதுக்கு வந்து நம்ம வந்து பழகிக்கணும், அதனால் வந்து என்ன பெனிஃபிட்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் வீடியோ வந்து நான் கிளியராக வந்து பண்ணி போடுறேங்க. இப்போ நீ பயன்ட்ட தானே, அந்த இடத்துல என்ன வந்து காப்பாச்சு, நம்மளை கியர் கட்டிங் தான் வந்து காப்பாச்சு. பயன்ட்ட தானே,
அதான்டா கியர் கட்டிங் ஒன்றும் பெருசெல்லாம் இல்லை. அதான் மேட்ரு. நான் சொல்லித்தரேன் உனக்கு. அது அதாங்க மேட்ரு. இப்போ எங்களை காப்பாற்றினே வந்து கியர் கட்டிங் தான் காப்பாச்சு, வேறு எதுவுமே காப்பாற்றல. இதுக்கு தான் வந்து கியர் கட்டிங் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். அதேமாதிரி வந்து பிளைண்ட் ஃபாலோயிங்கும் பண்ணாதீங்க. நம்ம பஸ்ஸாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, பிளைண்ட் ஃபாலோயிங் வந்து பண்ணவே கூடாது. ஆமாம், எங்கே தூர ஆரம்பிச்சிச்சுங்க, மழை வருதுங்க. கடுப்புடா. சரி, என்னதான் அந்த மலைக்கு நமக்கு ராசினே தெரில. எதிர்பார்க்குற மாதிரிலாம் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி நைட் டைத்தில் மழை வந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? இன்னும் எத்தனை கிலோமீட்டருக்குன்னு வேறு தெரிலங்க. கூகுள் மேப் முன்னாடி சொன்னாச்சு பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர்ஸ்குள்ளே நம்ம தேனி ரீச் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். பட் வந்து பார்ப்போம் எப்படின்ட்டு. வருங்க, ஒரு கான்ஃபிடென்ட் வரட்டும். அவ்வளோதாங்க, ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு அப்படின்னா அதை பிடிச்சி போயிடலாங்க நம்ம. மாமா அள்ளு விட்றான் போல இருக்குதுங்க பின்னாடி உட்காந்துட்டு. அவன் புரிஞ்சுக்க முடியுது அவனால. டே என்னடா பண்ணுற அப்படின்ட்டு. நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்கில்லு தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த கியர் கட்டிங்கில் தான் அந்த ஸ்கில்லு ஃபுல்லாமே அடங்கியிருக்குது. தேனிக்குள்ள என்ட்ரி ஆயாச்சா? ஓகே. ரோட்டுக்கல்ல சாப்பிடுமா, ஹோட்டலுக்கு போயிடுமா? இல்லை ஹோட்டலுக்கு போயிடுமாடா? ரோட்டு கடையா ஹோட்டலா? எங்கடா சாப்பிடலாம்? ரோட்டு கடையா ஹோட்டலான்னு கேட்டேன். எப்படினாலும் சரி தான் எனக்கு. ஃபாஸ்ட் ஃபுட்டாக சாப்பிட நேரத்தில் அதான் கேட்குறேன். அவர்கிட்ட கேள், வண்டி இப்படி போட்டுக்கலாமான்ட்டு. இந்த அவர்கிட்ட கேள்றா, அப்புறம் அவங்க கடை கடந்து போகிறாங்க. பார்த்துடி. கேள்றா அவர்கிட்ட, அப்புறம் அவங்க கடன் உள்ளே போட்டானா? சரி. ஸோ ஃபைனலி தேனி வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ தேனி வந்து ரீச் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு இப்போ வந்து நமக்கு வந்து ஆர்டர் சொல்லியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கோம். பட் இனி தான் வந்து ரூம் வந்து தேடி பார்க்கணும். பட் கிடைக்கல அப்படின்னோம்னா நேராக வர்க்கலாவே அழைச்சிடலான்னு ஒரு பிளான் இருக்குங்க. என்னன்றது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, எப்படி அப்படின்றத வந்து சொல்கிறேன். இப்போ வந்து காளான் வந்து பையன் வாங்கி வந்துருக்கேன், டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். டேய் என்னடா சிந்துது எக்காளானாங்க. இதெல்லாம் கொடைக்கானலில் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான், தேடணும். ஆனால் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஒரு சாப்பிட்டு பார்ப்போம். சுட்டு வச்சுக்கிறோம் வாயா. டேஸ்ட் ஓகே தாங்க. பட் வந்து காளான் கிடையாது, காலிஃப்ளவர் வந்து போட்டிருக்காங்க. சரி ஓகேங்க. ஸோ நான் என்னன்னு பார்த்து ரூம் எடுக்க முடிஞ்சுன்னா வந்து எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வந்து பாய் வந்து கண்டிப்பாக பண்ணுறேங்க. ஸோ மாமா வந்து சாப்பிட்டுருக்கான். சாப்பிட்டு முடிச்சாலே நம்ம வந்து ரூம் வந்து எடுத்து பார்ப்போம். எடுக்க முடிஞ்சு அப்படின்னா இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு என்னன்றது வந்து நான் வந்து ஃபுல்லாக கண்டிப்பாக பண்ணுறேங்க. ஃபைனலி பார்த்துட்டோம் அப்படின்னா ரூம்க்கு வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ ரூம் வந்து நம்ம வந்து booking.com தான் புக் பண்ணியிருந்தோம். நமக்கு வந்து booking.com வந்து சர்வர் டவுன்னால வந்து கேன்சல் பண்ணி விட்டாங்க. அதனால வந்து நம்ம வந்து ஓயோ ஆப் ஏற்றி ஓயோல தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். புக் பண்ணி வந்து ரூம்க்கு வந்துச்சு. இந்த ரூமோட காஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா 975 ரூபா. அதுனா அப்புறம் 1000 ரூபா கொடுவாங்க, 925 ரூபானா ஆஃபர் ரேட் ஆமாங்க. ஸோ நமக்கு வந்து அந்த தான் கிடைச்சிருச்சு. ஸோ 2 பேருக்கு ஆக்சுவலாக வந்து ஓகே தான். ஆனால் ஒரு குட்டி ரூமு, குட்டி பெட்டு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்க பெட்டு, அவன் ஒருத்தனுக்கே சரியா போன மாதிரி இருக்குது. குட்டி ஒன்று பெட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி இருக்குது. டிவி நம்ம பார்க்க மாட்டோம். அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்தோம்னா ஃபேஸ் வாஷன் இருக்குது. ஃபேஸ் வாஷன் அதுக்கப்புறம் இப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்ரூம் இருக்காங்க. ரொம்ப சின்ன ரூம் தான். பட் வந்து ஓகே, நம்ம வந்து அவ்வளோக்கெல்லாம் ரெஸ்ட்லாம் எடுக்க போகிறது இல்லைங்க. ஸோ ஒரு கொஞ்சம் கண்ணை வந்து டயர்டாக இருக்குங்க. ஸோ அதுக்கு மட்டும் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு காலைல 5 மணிக்கெல்லாம் வந்து கிளம்பலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ மணி எதை நான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து மணி வந்து 10 ஆயிடுச்சுங்க. ஏன்னா அப்புறம் 10 மணி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டோம்னா இங்கே ரூம்கிட்டே வந்துட்டு ஒரு மணி நேரம் வந்து வெயிட் பண்ணி அப்புறம் புக்கிங் பண்ணி அப்புறம் அப்செட் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க வந்து நம்ம ரூம் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகேங்க, நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ வர்க்கலா ரைட் இது வந்து எபிசோட வந்து விளாக் வந்து வரும். ஸோ மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. நம்மளோட சேனல் தான் புதுசாக பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் கூட பிளாக் ஆல் ட்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்து சேவ் பண்ணுங்க. இது மட்டும் வண்டி எடுக்காதீங்க. ஸோ டாடா பை பைங்க. ஸோ டாடா பை பை.